அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதியோடு வாழ்வதை விரும்பவில்லை. அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டிருந்தால் அல்லாஹ் வழங்க போதுமானவர். கேட்க சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே ஒரு கணித்து சாய்ந்து கொண்டிருக்கிறார். இவர் வருகிறார். நபிகளாருடைய வீடு நமது வீடை போன்று டைல்ஸ் இல்லை, திண்ணை இல்லை, காபட் இல்லை. அப்ப என்ன? வெறும் மண்ணெலம். ரசூலுல்லாஹ் ஈச்சோலை பாயிலே தூங்குகிறார்கள், சாஞ்சிருக்கிறார்கள். ஈச்சோ ஓலை என்றால் நமக்கு தெரியும், அது ரஃப்பானது. நபிகளாருடைய விழாவிலே அது அடையாளம் பட்டிருந்தது. வந்தபோது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டு விட்டது. சர்வலோகத்தின் தலைவர், மறுமை நாளையில் எங்களுக்கு சிபாரிசு செய்பவர், அவருடைய நிலையை பார்த்தவுடன் கவலை வந்தது. அப்போது அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, ரோமர்களும் பாரசீகர்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் விரித்துக் கொடுத்திருக்கிறான். உங்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் விரிவாக்கி கொடுக்கட்டும், துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமரே, உனக்கு சந்தேகமா? அவ ஃபீ ஹாதா அன்ட் இப்னு அல்-கத்தாப், அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அவர்களுக்குரிய இன்பங்கள் எல்லாம் முற்கூட்டி கொடுக்கப்பட்டு விட்டது. யாருக்கு? இந்த யூரோப்பியர்களுக்கு. மேக்சிமம் அனுபவிக்கிறார்கள். அன்று சொன்னார்கள், இன்றும் அப்படித்தான். உலகத்திலே அவர்களுக்கு முற்கூட்டி கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் அவர்களுக்கு உலகம் வலனல் ஆகிரா, எங்களுக்கு மறுமைதான், மறு உலக வாழ்க்கைதான் எங்களுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள்.